உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் அமைய போகுது. அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஏப்ரல் மாதம் வந்தாவே எப்பப்பா சம்மர் ஹாலிடேஸ் வரும் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க. ஏப்ரல் 13க்கு அப்புறமா சம்மர் ஹாலிடேஸ் தொடங்க உள்ளது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐபிஎல் போட்டி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் பிரச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி போகும்போது சினிமாவான கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் எந்த படம் எந்த வாரம் வரும், அந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலேயே அடுத்தடுத்த வாரங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் கொஞ்சம் படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி கார்மேனி செல்வம், காளிதாஸ் 2, லீடர், மரகத மலை, நீலிரா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் போன வாரம் அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி வர வாரம் ஒரு பெரிய லிஸ்டே காத்துட்டு இருக்கு. அந்த வகையில் அது என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா TN 2026 அப்படின்ற படமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட், மனிதன் தெய்வமாகலாம் செல்வராகவன் நடிக்கிற படம், இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ஏன்பா ரொம்ப மாசங்க அப்புறம் சொல்லுப்பா, ஏன்னா லைக் அப்படின்ற படம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்ம பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில். ஸோ இந்த படம் பல மாசமாக ஏன் போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் அந்த சின்ன பட்ஜெட் படங்கள் தான் லாபம் கொடுத்த படங்களா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த லைக் படத்தை சொல்லலாம். ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய ஆரம்ப படத்துல இருந்து, அதாவது லவ் டுடே ஆகட்டும், அடுத்து வந்த டிராக் ஆகட்டும், டியூட் ஆகட்டும், இந்த எல்லா படங்களுமே 100 கோடிக்கு மேல வசூல் சாதனையை கொடுத்தது. அப்படி இருக்கும்போது 4ஆவதா வரக்கூடிய இந்த லைக் படம் கண்டிப்பா ஒரு 100 கோடி சாதனையை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம ராஷ்மிகா மந்தனா தான் ஞாபகம் வரும். போன மாசம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வீடியோஸ் ஆகட்டும், போட்டோஸ் ஆகட்டும் எல்லாமே வைரல். இப்போ வரைக்கும் அவங்களோட ஹனிமூன் போட்டோஸ்லாம் வைரல் ஆகிட்டு தான்ப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஷ்மிகா அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து அவங்க எப்போ வெளியே வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்த நிலையில ஒரு பெரிய கேக்கை ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கேக்கை ராஷ்மிகா மந்தனாவே வந்து கட் பண்ணி தான் ஆகணும் அடன் பிடிக்க அவங்களும் கார்ல இருந்து இறங்கி வந்து அந்த கேக்கை கட் பண்ணி ரசிகர்களோட சும்மா என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்த்டே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்த ராஷ்மிகாவுக்கு அங்கேயோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராங்கல்ல. ஸோ நம்ம விஜய் தேவரகொண்டா அவர்களோடையே பார்த்தீங்கன்னா ரணபலி அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டரா, ஒரு சாமிங்கான கேரக்டரா நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம ராஷ்மிகா மந்தனா அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்துருந்தாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரணபலி அந்த வகையில் சார்ந்த ஒரு படமாக தான் பார்க்கப்படுது. இதுக்கப்புறமா இன்னொரு படத்தில் நடிக்கிறாங்க. நம்ம ரவீந்திரா அவங்களுடைய இயக்கத்தில் மைசா அப்படின்ற படத்தில் இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நான் சொன்னல ஒரு சாஃப்டான கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தவங்க மாறுபட்ட கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமான படமா இந்த மைசா படம் நம்ம ராஷ்மிகா அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா முகத்துல வெட்டு, ஒரு அக்ரெசிவான கேர்ளாவும் சரி, அதுக்கப்புறமா ஒரு வீரமங்கையாவும் சரி இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க, ஏன்னா லீட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த மைசா படத்துல இருந்து இவங்களோட பர்த்டே முன்னிட்டு செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர் இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த நடிகர்களுடைய படம் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த நிலையில இருப்பா, நடிகர் தானே சொல்லணும், நீ என்ன நடிகர்கள் அப்படின்னு சொல்ற? எஸ், இந்த காம்போ பல வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்றா நடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மலையாள இண்டஸ்ட்ரியா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், பேட்ரியாட் அப்படின்ற படம் தானே சொல்ற? எஸ், அதே தான். நம்ம மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் இணைந்து, அதாவது பல வருஷத்துக்கு அப்புறமா இணைந்து நடிக்கிற ஒரு படம் தான் பேட்ரியாட். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதியே படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா மே 1 தான் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணாலும் படத்தோட ரிலீஸ் டேட்டை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களே, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு உலகம் முழுக்க காத்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு இந்த
ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா படத்தோடைய டைட்டில் பேட்ரியாட் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே தேசபக்தியை அப்படியே சும்மா அள்ளி வீசியிருக்காங்க இந்த படத்தோடைய ட்ரெய்லரில். மம்முட்டி ஒரு பக்கம், மோகன்லால் ஒரு பக்கம், ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா, அப்பா இவ்வளோ பெரிய பட்ஜெட் படமா? கண்டிப்பாக அப்போ இது ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 நம்ம சோபிதா அவர்கள் நாக சைதன்யாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது சமந்தா ரசிகர்களுக்கு மன உடைச்சலை உண்டாக்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பேர் சரிப்பா சோபிதா சினிமா விட்டுட்டு அப்படியே வந்து ஃபேமிலியில் ஐக்கியமாயிட்டாங்க. அதனால வந்து ரசிகர்கள் எல்லாருமே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமானாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ என்ன படம் நடிக்கிறாங்களா? கிடையாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க நம்ம சோபிதா அவர்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு பொன்னியின் செல்வன்ல ஜோடியாக நடிச்சாங்க. இப்போ என்னன்னா சோஷியல் மீடியாவில் இவங்களுடைய ஒரு வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா ஸ்கூபி டைவிங், அதாவது நடுக்கடலில் போட்ல இருந்து இவங்க அடித்த டைவ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சு பொருளாக இருக்கு. ஏன்னா அடிக்கடல், அதாவது ஆழ்கடல்ல பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ஒரு விசித்திரமான உயிரினங்கள், மீன்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தது, அவங்களோட டைவ், இந்த போட்டில் இருக்கிற அழகு, இது எல்லாமே இணையத்தில் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ சினிமாவை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களையும் நடிகைகள் ஈடுபட்டு வர்றது ஸோ சோஷியல் மீடியாவில் ரசிகர்களுடைய கவனத்தை திருப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்வர்ணமுகி ரகுபதி அறிமுகப்படுத்தின பிரேமம் சில்க்ஸ் இப்போ இந்த ஈவெண்ட் தான் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பழைய நடிகைகள் எல்லாருமே இப்போ சின்ன இடத்துல நடிக்கிறத தாண்டி மற்ற விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்னல இந்த பேட்ரியாட் படத்தில் ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா கூட நடிகை ரேவதியும் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பழைய நடிகைகள் எல்லாருமே இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களாகட்டும், நளினி அவர்களாகட்டும், இந்த மாதிரி நடிகைகள் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க இருந்த பாரம்பரிய விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஆர்வம் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஈவெண்ட்டை நாமளும் பார்க்கலாம்ல, வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெண்களுக்கு அழகே, ஆனந்தம், கம்பீரம் எல்லாம் கொடுக்கறது புடவை மட்டும்தான். அந்த புடவையை பிரேமம் சில்க்ஸ் வந்து ரொம்ப அழகாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்வர்ணா வந்து எப்படின்னா அவங்க கதை சொல்கிற விதங்கள் ஆகட்டும், இல்லை அவங்க வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கிறதாகட்டும், அவங்க தாய் தந்தை வந்து எப்போ போனாலும் நீங்கள் ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு சொன்னதுனாலேயே அவங்களோட சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு பயங்கர லைக் போடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்கல்லா காட்சியாக வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸால் பட்டு அவங்க புதுசாக நெஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி அவங்க லான்ச் பண்ண ஒரு சாரி வந்து அப்பா 2 கண்ணும் பத்தலைங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நம்மளை விட்டு மனசை விட்டு அகலவே அகலாது. ஸோ இந்த பிரேமம் சில்க் சாரீஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்வர்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க ட்ரெஸ்ஸிங் என்றைக்குமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சல்வார் கமீஸாக இருக்கட்டும், இல்லை சாரியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் சமீபத்தில் வந்து அவங்க நிறைய நான் வந்து பார்த்தா அழகழகான சாரீஸில் தான் அவங்க ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதிலே வந்து அவங்களோட டேஸ்ட் எவ்வளோ அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வருது. அண்ட் ஆஃப் லேட் அவங்களோட டாக் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும். நான் அடிக்கடி அவங்களுக்கு மெசேஜ் போட்டு லைக் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே அளவுக்கு வந்து அவங்க சாரீஸ் போடுறதும் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கே ஒரு சாரீ, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சாரீ காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். பிரேமம் சில்க்ஸ்னு ஒரு புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரு சாரியும் நீங்கள் பார்க்கும்போது ஈச் ஒன் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாஸாக இருக்குது சாரீஸு. ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸு. அண்ட் எல்லா ஒகேஷனுக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது சாரீஸு. ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட் இன் ஹர் நியூ வெஞ்சர். ஸ்வர்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரேமம் சில்க்ஸோட கிராண்ட் லான்ச் அண்ட் இனாகுரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்விடேஷன்லேயே சொல்லியிருப்பேன், ஹே தேவதை தேவதைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்க அப்பா அவங்கள கூப்பிட்றது தேவதைங்க தான்.
எனக்கு பார்த்தீங்கன்னா என் புடவை மேலே ஆசை வந்தது. அம்மா உனக்கு இந்த புடவை சூப்பராக இருக்குமா, புடவை கட்டினா நீ எவ்வளோ கம்பீரமாக இருக்க தெரியுமா அப்படின்னு எனக்கு எங்கள் அப்பா சொன்னது. நான் மற்ற பெண்கள்கிட்ட பேசும்போது அதே தான் அவங்களும் சொன்னாங்க. எல்லா அப்பாங்களும் இப்படி தான் தான் டாட்டர்ஸை வந்து ரசிக்கிறது, அதுவும் அந்த புடவை. ஐ திங்க் எல்லா விமனுக்குமே வந்து அதனாலேயே ஒரு இந்த புடவை மேலே ஒரு காதல், ஒரு 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 இது ஆசை வந்துடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சவுத் இந்தியன் பெண்கள் எல்லாருமே நிறைய புடவை கட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஒன்று. இந்த பிரேமம் சில்க்ஸ் வழியாக வந்து ஒரு பொண்ணுமே இந்த தேவதை ரூபத்தை வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் இது நோக்கம். ஸோ அந்த கலர் காம்பினேஷன், மெட்டீரியல் இதெல்லாம் தவிர்த்து நான் செலக்ட் பண்ணுற ஒரு சாரியுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு சூஸ் பண்ணுறது போய் இந்த தேவதைகள் சென்னையில் இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் சூஸ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த லான்ச்சில் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறேன்னா, நாளையிலேருந்து இன்றைக்கும் நாளைக்கும் இந்த லான்ச் இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் பிரேமம் சில்க்ஸ் வந்து ராயப்பேட்டாவில் இருக்கிற ஷோரூமில் வந்து பார்க்கலாம். அது ஒரு குறையாகவே இருந்துச்சு, ஒரு இடம் இல்லையா வந்து பார்க்குறதுக்குன்னு. ஒரு 4 months கழிச்சு தான் எங்களோட பெரிய ஷோரூம் திறக்கிறதா இருந்தது தீபாவளிக்கு முன்னாடி. பட் பிகாஸ் ஆஃப் பாப்புலர் டிமாண்ட் நாங்கள் இப்போயே வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஐ வெல்கம் யூ ஆல் டு கம் அண்ட் சி பிரேமம் சில்க் சாரீஸ் அண்ட் என்ஜாய் வேரிங் தம். இன்றைக்கி லான்ச் பண்ண சாரீ வந்து ஒரு வனசிங்கார புடவை. அதாவது வனசிங்காரம்ங்கிறது அந்த வீவோட பேட்டர்ன் பேர் வனசிங்காரம், காஞ்சிபுரம் பேட்டர்ன். ஷிகர்கர் அப்படின்னு வந்து ஒரு பனாரஸில் இதே பேட்டர்ன் இருக்குது. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ராயல் ஃபாரஸ்ட். அது ஒரு பர்ஷியன் வீவ்லேருந்து வந்தது. பட் காஞ்சிபுரத்துலேருந்து நம்மளுக்கு பனாரஸ் போச்சா, பனாரஸ் சாரிலேருந்து காஞ்சிபுரம் வந்துச்சான்னு தெரியல. அது வந்து ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ரொம்ப ராயலான ஒரு வீவு. நான் காட்டின அந்த புடவையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இருக்கும், ஒரு யானை, கம்பீரமாக ஒரு யானை இருக்கும், அப்புறம் ஒரு பீகாக் இருக்கும். ஒரு மோட்டிவுமே, அந்த மோட்டிவுமே எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மோட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் எல்லாம் போட்டிருக்கும். பச்சை கலர் ரிச் க்ரீனில் அந்த விண்டேஜ் வைர ஊசியும் ருத்ராட்சம் போட்ட ஒரு டிசைன். அது கட்டினாலே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அகெயின் பச்சை கலர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் ப்ராஸ்பெரிட்டிக்காக. நம்ம பிரேமம் சில்க்ஸும் க்ரீன் கலர் தான், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அதையும் நாங்கள் வீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, கிடப்பில் இருந்த படங்கள்லாம் இந்த வாரம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி நாளைக்கு சினிமா 2.0 நிகழ்ச்சியில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.